வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு. செகண்ட் ஒன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் அவரை உரைத்தல், ஒருவர், நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர். தேர்ட் ஒன், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல் நட, தொழிற்பெயர் நடத்தல். வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. வேர்ச்சொல் தா, வினையெச்சம் தந்து. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கு. வேர்ச்சொல் கொடு, வினையெச்சம் கொடுத்து. கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கொடுத்து. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல் காண், தொழிற்பெயர் காணல். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. வென்றார், வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் வா. வருகிறான் என்பதன் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலைகளை குறிக்கும். பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனி, பனி. பனி குளிர்ச்சி, பனி வேலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை, அழை. அலை கடல் அலை, அழை வரவழைத்தல். மனம், மனம். ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க. மனம் உள்ளம், மனம் வாசனை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை பொருத்துக. கன்சியூமர் நுகர்வோர், மெர்ச்சன்ட் வணிகர், கொமாடிட்டி பண்டம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். சரியான வினை மரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான், வளவன் பழம் தின்றான். பழம் தின்றான் என்பதே சரி. பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். ஆன்சர் சிங்கக்குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பிழையை நீக்குக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊசல், சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பொருந்தாதது ஊசல். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆண்பால் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள். பொருந்தாத இணை எது? திருவாரூர், கரிக்கையூர் என்பது பொருந்தாதது. பால் டேஷ். சரியான மரபுச்சொல் பருகு. பால் பருகு என்பதே சரியானது. எதிர்ச்சொல் தருக. தொன்மை. தொன்மை என்பதன் எதிர்ச்சொல் புதுமை. தொன்மை என்பதன் பொருள் பழமை. எதிர்ச்சொல் புதுமை. பொருந்தாத இணையை கண்டறிக. இரடி சோறு என்பது பொருந்தாதது. கடும்பு சுற்றம், அல்கி தங்கி, ஆரி அருமை. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து + இறந்த. சேர்த்தெழுதுக. காடு + ஆறு, காட்டாறு. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் டி. குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் சி. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விழைவு தொடர் ஆகும். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் பி. சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து. ஊர்பெயரின் மரூஉவை கண்டறிக. உதகமண்டலம் உதகை, நாகப்பட்டினம் நாகை. கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மரூஉ புதுவை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. சந்தோஷம் மகிழ்ச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை. எக்ஸ்பெரிமெண்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் சோதனை. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக. தொங்கான் கப்பல். தொங்கான் என்பதன் தமிழ்ச்சொல் கப்பல். எழுது எனும்
வேர்ச்சொல்லின் வினைமுற்று எழுதினால். எழுது வினைமுற்று எழுதினால். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என பதில் கூறுவது இனமொழி விடை. விடை வகையை கண்டறிக. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். டிகிரி பட்டம், வாலண்டியர் தன்னார்வலர், ஃபைல் கோப்பு. கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தெளிவு. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர் அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர். தன்வினை தொடரை கண்டறிக. பந்து உருண்டது. பந்து உருண்டது தன்வினை தொடர். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. செயப்பாட்டு வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இதற்கான வினா துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கான வினா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? வினைகளின் பொருளை கண்டறி. பணித்து, பணிந்து. மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடு. அழித்து, அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்த்து, சேர்ந்து. சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் கலித்தொகை. புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்? இலக்கண நூல். எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் நிகழ்வு. கண்ணுடையம்மன் பள்ளு நூல் எவ்வகையை சார்ந்தது? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன், ஊன். ஊன் உணவு. ஊன் புலால். உணவு புலால். ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய். நேமி வலம்புரிச் சங்கு. சுவல் தோல். கோடு மலை. தூவி தூவி. சொல் பொருள் பொருத்துக. தெளிவு நற்காட்சி. ஓர்தல் நல்லறிவு. பிணி துன்பம். பேர்தற்கு அகற்றுவதற்கு. தெளிவு
நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, பிணி துன்பம், பேர்தற்கு அகற்றுவதற்கு. சொல்லை பொருளோடு பொருத்துக. ஆ பசு, பா பாடல், வீ மலர், மீ வான். சொல் பொருள் பொருத்துக. செப்பலோசை வெண்பா, அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை களிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. உலகில் பலவகையான செல்வங்கள் உள்ளன. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? காமராசர் கல்விப் பணிகளை ஆற்றினார். காமராசர் கல்விப் பணிகளை ஆற்றினார். சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு பெரிய வினாத்தாள்? உணர்ச்சித் தொடர். எவ்வளவு பெரிய வினாத்தாள் என்பது உணர்ச்சித் தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. பூக்களை பறிக்காதீர். கட்டளைத் தொடர். கூட்டப் பெயரை குறிப்பிடுக. புல், புல்கட்டு. மாடு, மாட்டு மந்தை. தென்னை என்பதன் கூட்டுப் பெயர் தென்னந்தோப்பு. ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். சந்திரன். ஞாயிறு என்ற சொல் குறிப்பது பகலவன், சூரியன், கதிரவன். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். சரியான கலைச்சொல் தேர்க. மெட்டபோர் உருவக அணி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான இணைப்புச் சொல் தேர்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இணைப்புச் சொல் ஆனால். குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்புச் சொல் ஆகையால். தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர். அதனால் காற்று மாசு அடைந்தது. இணைப்புச் சொல் அதனால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இணைப்புச் சொல் இல்லையென்றால். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? வினாச்சொல் யார்? தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? வினாச்சொல் என்ன? காலமறிந்து பொருத்துக. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். தவறான வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கள்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்குச் சென்றார். தவறான வினா. பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாள்? தவறான வினா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் வெளி. புல்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். மாலை என்பதன் இருபொருள் பூமாலை, அந்திப்பொழுது. இருபொருள் தருக. சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு. ஓவியம், சித்திரம், படம். குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. விடு, வீடு, பெரு, பேறு, கோல், கேள், மின், மீன். தவறான இணை கோல், கேள். கோல், கேள். குறில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க. குறில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணை. குதிரை, வள்ளல்களில் ஒருவர். பரி என்பதன் பொருள் குதிரை, பாரி என்பதன் பொருள் வள்ளல்களில் ஒருவர் பாரி. குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்க. மடு, மாடு. மடு நீர்நிலை, மாடு செல்வம்.
கூற்று காரணம் வகை வினா. கூற்று: நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. காரணம் 1. உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்டக் கலை. காரணம் 2. தமிழருக்கும் மண்பாண்டக் கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள். ஆன்சர்: கூற்றும் காரணம் 1, 2ம் சரி. கலைச்சொல் அறிதல். மீடியா ஊடகம். பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். தேங்க்யூ.